ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் எப்பவும் போல் இன்ஸ்டண்ட்டான டிஃபன் ரெசிபி பார்க்கலாங்க. இந்த டிஃபன் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்ச பொருட்களே போதுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப டேஸ்டியாக சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த டிஃபன் பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம், டின்னராகவும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஈவினிங் டைமில் பசங்களுக்கு ஸ்நாக்காக கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டான இந்த ஹெல்த்தியான இந்த டிஃபன் ரெசிபி இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து வெயிட் லாஸில் இருக்கிறவங்க கூட தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ வாங்க இந்த டிஃபன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கப் வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்குங்க. அதே கப்பால் ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒரு பவுலை வச்சு அளந்துக்கலாம். 1/4 கப் வந்து உளுந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது மூணையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரு 4லேருந்து 5 தடவை கழுவிக்கங்க. கழுவிட்டு வந்து அந்த அரிசி பருப்பில் நல்லா நிறைய தண்ணி சேர்த்துட்டு 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா ஊறி வரணும். குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது இதை ஊற வச்சுக்கோங்க. இப்போ பருப்பு நல்லா ஊறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்குங்க. பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள், பருப்போட சைஸ் எல்லாம் நல்லா டபுளாக இருக்கும். இப்போ இந்த பருப்பையும் அரிசியும் தண்ணி வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கங்க. இதில் வந்து நான் கடலைப்பருப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பாசிப்பருப்பு சேர்க்குறதா இருந்தால் ஒரு 1/2 கப் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாருக்கு அரிசி பருப்பை மாற்றினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு வந்து அந்த மாவை பவுலுக்கு மாற்றிக்கங்க. மாவு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கணும், கொரகொரப்பாலாம் அரைக்கக்கூடாது. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க. 1லேருந்து 1.25 டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கங்க. அதே போல் 1லேருந்து 1.25 டீஸ்பூன் மேகி மசாலா சேர்த்துக்கங்க. பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை மல்லி இலை வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கங்க. ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். பொடியாக நறுக்கின வெங்காயம் 2 வெங்காயம் சேர்த்துக்கங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கங்க. இதில் வந்து குக்கிங் சோடா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். குக்கிங் சோடா வந்து ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் மட்டும் சேர்த்துக்கங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து ஊற வைக்க புளிக்க வைக்க அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் மிக்ஸ் பண்ணின உடனேயுமே நீங்கள் தோசைக்கல்லில் தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆப்பக்கடாயில் நல்லா குழியான ஒரு கடாயில் பன் தோசை மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க மறந்துட்டேன். அதனால் கடைசியாக 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேயே சேர்த்துக்கங்க. அந்த மசாலா பொருட்கள்லாம் சேர்க்கணும் பாருங்கள், அந்த டைம்லேயே இந்த இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது கட்டாயமாக சேர்க்கணும். இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா தோசைக்கல்லை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு குழிக்கரண்டி நிறையா மாவு சேர்த்துட்டு திரட்டி விடாதீங்க, அப்படியே விட்டுருங்க. சின்ன ரவுண்டாக மட்டும் ஊற்றிக்கங்க. இது வந்து நீங்கள் மெலிசாக ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். ஆனால் இது போல் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். குட்டி குட்டியாக பன் தோசை மாதிரி. மேலே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கிறேன். இப்போது இந்த தோசை வேகிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும் உங்களுக்கு தோசை. அதனால் பார்த்து சேர்த்துக்கங்க. இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விட்டு அந்த சைடும் வேக வச்சுக்கலாம். மேலே லைட்டாக எண்ணெய் சேர்த்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ 2 சைடும் வேகட்டும். பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி விட்டு வேக வைங்க. இப்போ திருப்பி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல கோல்டன் கலரில் வெந்து வந்திருக்கு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு வந்து நான் சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். உங்களுக்கு சட்னி பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கெச்சப் வச்சு கொடுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். நல்லா தான் இருந்தது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுபோல் நிறைய இன்ஸ்டண்ட்டான டிஃபன் ரெசிபிஸ் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃப்ரீ டைமில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளியில் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப 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 சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க. இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். பாய்.